ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லவ் யோர் ஹங்கர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பல்லாக்கொட்டையை வச்சுட்டு ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி செய்யலான்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் வாங்க. ஃபர்ஸ்ட்டு அதுக்கு நான் கொஞ்சம் பல்லாக்கொட்டையை எடுத்துக்கிறேன். பல்லாக்கொட்டையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. லைக் அது மேலே இருக்க தோல் எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு பீல் பண்ணிடணும். அது ரொம்ப கஷ்டமான ஒரு ஒர்க்கு, வேக வைக்காமல் பீல் பண்ணுறதுன்றது. அதுக்கு ஒரு ஐடியா என்னென்னா, அந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அங்கே கொஞ்சம் நல்லா ஆழமாக ஒரு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தோல் அதாவே ஈஸியாக பீல் ஆகிட்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையுமே நான் பீல் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி இதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 பீசஸாக இல்லை 2 பீசஸ் எப்படி வேணாலும் நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த ரெசிபி ஃபுல்லாகவே நான் தேங்காய் எண்ணெய் வச்சு தான் பண்ண போகிறேன். பிகாஸ் இது பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைலில் ஒரு ஜாக் ஃப்ரூட்டோட சீடு கிரேவி பண்ணால் எப்படி பண்ணுவாங்களோ அதை தான் இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ அதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறது தேங்காய் எண்ணெய் தான். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் கட் பண்ணி வச்சுருந்த பல்லாக்கொட்டை, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், பூண்டு ஒரு 10 பல்லு ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம். இது எல்லாமே ஆட் பண்ணி தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றி நீங்கள் கலந்து விட்டு அதை வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அடுப்பை ஆன் பண்ணி நீங்கள் மூடி வச்சு அதை வேக வச்சுருங்க. ஸோ அது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதில் ஒரு பேஸ்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அந்த பேஸ்ட்டுக்கு ரெசிபி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தான் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கொஞ்சம் போட்டு தேங்காய் துருவின தேங்காய் ஒரு 1/4 மூடி தேங்காய் போட்டுட்டு அதில் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் இதெல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி அதை நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்ஸில் அரைச்சி நான் எடுத்துக்கிறேன். ஸோ அரைச்சதுக்கப்புறம் நான் இந்த சைடில் வெந்துட்டுருக்கு இல்லையா பல்லாக்கொட்டை. ஸோ பல்லாக்கொட்டை வெந்துருச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் இருக்குல்ல அதை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை மூடி வச்சுருங்க, நல்லா கொதிக்கட்டும். ஸோ இது கொதிக்கிற டைமில் நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று ரெடி பண்ணணும். ஸோ அதை நம்ம சைடில் ரெடி பண்ணிக்கலாம். திருப்பியும் அதுக்கு ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை அண்ட் ஒரு வெங்காயம் இது எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறேன். ஸோ ஆனியன் பார்த்திங்கன்னா நல்ல கலராக ஆகணும். ஸோ ப்ரௌனிஷாக ஆகணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நான் நல்லா வறுத்துக்கிறேன். ஸோ இது வறுந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறேன், அந்த கொதிச்சிட்ருக்க கிரேவி இருக்குல்ல அதில் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு திருப்பி மூடி விட்டுருங்க. மூடி விட்டு கொஞ்சம் நேரம் இந்த கிரேவி திக் கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு வரணும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதை திக்காக ஆக்குறதுக்கு முன்னாடி உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. நான் என்னோடதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு, ஸோ நான் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா கிரேவி கட்டியானதுக்கப்புறமா அதில் கொத்தமல்லி தூவி எண்ணெய் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா அதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சிங்க அப்படின்னா எண்ணெய்லாம் தானாகவே தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி ஒரு சாப்பாட்டில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும்போது சைட் டிஷ்ஷுன்னு பெருசாக எதுவும் செஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. பிகாஸ் இதில் இருக்கிற அந்த சீட்ஸே நம்மளுக்கு சைட் டிஷ் மாதிரி இருக்கும். ஸோ சாப்பாடு நல்லா சுட சுட வச்சுட்டு இந்த கிரேவியை போட்டு சாப்பிட்டிங்கன்னா உண்மையாகவே வேறு லெவலில் ஒரு டேஸ்ட் இருக்குது. ஆல்சோ இது கேரளா ஸ்டைலுன்றதால நம்ம அந்த தேங்காயை வறுத்து போடுறது ஒரு தனி ஒரு மனமும் சுவையும் அதுக்கு கொடுக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை பார்க்குறேன். பாய்.